11 ரன்னில் ஆல் அவுட் வரலாறு காணாத அதிர்ச்சி தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி. இங்கிலாந்து அணிக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இந்தியா பிரம்மாண்ட உலக சாதனை பந்துவீச்சு. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டு அணிகளும் 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட 2 தொடர்களில் விளையாடி வந்தது. இதில் முதலாவதாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்தான் நடைபெற்றது. அந்த தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி T20 தொடரை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கியது. இந்த ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி கைப்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயமும் இருந்தது. அதற்கு காரணம், ஏற்கனவே T20 தொடரை இழந்த இந்திய அணி இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றினால்தான் இங்கிலாந்து அணிக்கு பதிலடி கொடுப்பது போல இருக்கும். ஒருவேளை இந்த ஒருநாள் தொடரையும் இங்கிலாந்து அணியே கைப்பற்றிவிட்டால் அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். ஆகவே அப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கட்டாயம் கைப்பற்ற வேண்டிய சூழலில்தான் இருந்தது. அத்தகைய சூழலில்தான் இந்த ஒருநாள் தொடரும் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த தொடரில் முதல் போட்டியிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டது. இதன் காரணமாக 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றும் என்ற சூழலும் உருவானது. அத்தகைய பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு நடுவே இந்த 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியும் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமும் காத்திருந்தது. ஆமாங்க, கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததே கிடையாது என்று கூட சொல்லலாம். அதுவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் போட்டியின் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்தது. அதுவும் முதல் ஓவரை வீசியது நம்முடைய ஜாஸ்பிரீத் பும்ரா தான். ஆகவே பும்ராவின் பந்து வீச்சில் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்து நின்றது இங்கிலாந்து அணி. அதுவும் ரன்கள் ஏதும் இல்லாமல். அதாவது முதல் ஓவரிலேயே மெய்டன் விக்கெட்டாக ரன் ஏதும் கொடுக்காமல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பும்ரா. அதன் பிறகு அடுத்த 2வது ஓவரில் ஹர்ஷித் ராணா பந்து வீசி அந்த ஓவரில் விக்கெட் ஏதும் இல்லாமல், அதே சமயம் அந்த ஓவரில் ரன் ஏதும் கொடுக்காமலும் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ஹர்ஷித் ராணா. இதனால் இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட முதல் 2 ஓவர்களில் 1 ரன் கூட எடுக்காமல் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து திணறி வந்தது. அதன் பின்னர் அடுத்தடுத்து ஒவ்வொரு இந்திய பவுலர்களுக்கும் மாறி மாறி பந்து வீச வாய்ப்பு கிடைத்தது. அதாவது பும்ரா, ஹர்ஷித் ராணா இவர்களைத் தவிர அஸ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் என ஒவ்வொரு பவுலரும் ஒவ்வொரு ஓவர் இடைவெளியில் மாறி மாறி பந்து வீச இதனால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் பேட்டிங் வரிசை என்பது கூடுதலாக திணற ஆரம்பித்தது. அதாவது வழக்கமாக இந்த போட்டியை இந்திய அணி கையாளுவது போல கையாளாமல் ஒவ்வொரு ஓவரையும் வேறு வேறு பவுலருக்கு மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு யுக்தி என்பது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது. ஏனென்றால் பந்து வீசிய ஒவ்வொரு பவுலருமே 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் என எடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டே இருந்தனர். அதே சமயம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களும் ரன் எடுக்க மிகவும் சிரமப்பட்டனர். அதிலும் முதல் ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்த பிறகு இங்கிலாந்து அணியின் பேட்டிங் என்பது மொத்தமாக பலமிழந்து விட்டது. அதுவும் 7 ரன்கள் எடுத்திருந்த போதே 5 விக்கெட்டுகளை இழந்திருந்த இங்கிலாந்து அணி எப்படியும் தட்டு தடுமாறி மீதி இருக்கும் விக்கெட்டுகளை வைத்து ஒரு 200-250 ரன்கள் வரை எடுத்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கிலாந்து அணி வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்து 11 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த போட்டியில் அதிர்ச்சி விபரீதமாக அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது. இதுதான் பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்க அணியும் ஜிம்பாப்வே அணியும் மோதிய ஒரு போட்டியில் அமெரிக்க அணி வெறும் 35 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியிருந்தது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் ஒருநாள் போட்டியில் ஒரு அணி எடுத்த குறைந்தபட்ச ஸ்கோராகும்.
அதுவும் ஜிம்பாப்வே, அமெரிக்கா போன்ற இரு அணிகளுமே கத்துக்குட்டி அணிகளாகும். ஆகவேதான் இது போன்ற கத்துக்குட்டி அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டிகளில் அதிகப்படியான ரன்கள் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதேபோல மிக மிக குறைந்த ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இந்தியா இங்கிலாந்து மோதிய இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இரண்டுமே ஜாம்பவான் அணிகள்தான். அதிலும் குறிப்பாக இந்த போட்டி இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெறுவதால் இங்கிலாந்து அணிதான் இந்த போட்டியில் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் வெறும் 11 ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஒருநாள் போட்டியில் ஆல் அவுட் ஆன விதம் என்பது இங்கிலாந்து ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சையும் மிகப்பெரிய அளவில் பாராட்டியே ஆக வேண்டும். மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக தோல்வியடைந்து தொடரை இழந்த இந்திய அணி அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஒருநாள் தொடரை கைப்பற்றும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி இங்கிலாந்து அணியை ஒருநாள் போட்டியில் வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுக்க வைத்து ஆல் அவுட்டே செய்து வரலாற்று பதிலடியை கொடுத்துள்ளது இந்திய அணி. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அசாத்திய சம்பவத்தை இந்திய அணி செய்து காட்டியது. அதேபோல இதற்கு முன்பு நடைபெற்ற அனைத்து வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணி இது போன்ற பல சாதனை வெற்றிகளை படைத்துள்ளது. அதிக ரன்கள் குவிப்பு, அதிவேக சதம் என பல சாதனைகளை படைத்து வந்த இந்திய அணி இந்த வார்ம் அப் மேட்சில் மிக மிக குறைந்த ரன்களில் இங்கிலாந்து அணியை சுருட்டி ஆல் அவுட் செய்த விஷயம் என்பது இந்திய அணியின் ஃபார்மை இன்னும் அதிகரித்துள்ளது. ஆகவே இதே உத்வேகத்தோடு இங்கிலாந்துக்கு எதிராக நடக்க இருக்கும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இப்போது இந்திய அணி வீரர்களுக்கும் வந்துவிட்டது, இந்திய ரசிகர்களுக்கும் வந்துவிட்டது. ஆகவே T20 போட்டியில் இழந்ததைப் போல இந்த ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தொடரை இழக்காது என்பது மட்டும் இப்போது உறுதியாகிவிட்டது. மேலும் இந்திய அணிக்கு இதில் கூடுதல் அட்வான்டேஜ் என்னவென்றால், என்னதான் அதிகாரப்பூர்வ போட்டிகளில் ஒரு சில எதிர்பாராத தோல்விகளை தழுவினாலும் இதுபோன்ற வார்ம் அப் மேட்சுகளில் அனைத்து போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்று இந்திய அணி இங்கிலாந்து அணியை அடித்து துவைத்து துவம்சம் செய்திருக்கிறது என்பதுதான் இந்திய அணிக்கு கூடுதல் பெருமையாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இங்கிலாந்து போன்ற ஒரு ஜாம்பவான் அணியை அதனுடைய சொந்த நாட்டில் வைத்து வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய சாதனைதான். அது மட்டுமில்லாமல் இந்தளவுக்கு பிரமாண்ட வெற்றியை இந்திய அணி படைப்பது என்பது இன்னுமே பெருமையான விஷயம்தான். மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி இந்த 11 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கி முதல் ஓவரிலேயே போட்டியின் முதல் ஓவரிலேயே 11 ரன்களையும் கடந்து பிரமாண்ட வெற்றியை படைத்து காட்டியது. இதுவரை இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் ஒருநாள் போட்டியில் ஒரு அணி முதலில் பேட்டிங் செய்து அந்த அணி எடுத்த ஸ்கோரை இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணி முதல் ஓவரிலேயே சேசிங் செய்வது என்பது வரலாற்றில் இதுதான் முதல் முறை, ஏன் இதுதான் கடைசி முறை என்று கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான போட்டியாகத்தான் இந்த ஒரு போட்டி அமைந்திருந்தது. ஆகவே இந்த இந்தியா இங்கிலாந்து தொடரை இந்திய ரசிகர்கள் மறந்தாலும் மறக்கலாமே தவிர கண்டிப்பாக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இங்கிலாந்து ரசிகர்களாலும் இங்கிலாந்து வீரர்களாலும் மறக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை இந்த போட்டி மூலமாக செய்துவிட்டது இந்திய அணி. அதுவும் இந்த போட்டியில் வெறும் 11 ரன்கள் எடுத்து 10 விக்கெட்டுகளையும் இழந்த இங்கிலாந்து அணி பும்ராவுக்கு எதிராக மட்டுமே இவ்வளவு விக்கெட்டுகளையும் அல்லது பெரும்பாலான விக்கெட்டுகளையும் இழந்திருந்தால் அது இந்தளவுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியிருக்காது. ஏனென்றால் பும்ரா என்பவர் எப்போதுமே உலகத்தரம் வாய்ந்த பவுலர் ஆவார். ஆனால் இந்த போட்டியில் பும்ராவை தாண்டி மற்ற அனைத்து பவுலர்களின் பந்துவீச்சிலும் தொடர்ச்சியாக விக்கெட்டை இழந்து இப்படி ஒரு மோசமான படுதோல்வியை சந்தித்திருப்பதுதான் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அவமானகரமாகவும் மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு மாபெரும் பிரமாண்ட சாதனை வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.